12ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் முக்கிய குறிப்புகள் பகுதி 1 இலக்கண குறிப்பு செந்தமிழ், செந்நிறம், செம்பருதி இதெல்லாம் பண்புத்தொகைகள். சிவந்து வினையெச்சம், வியர்வை வெள்ளம், உருவகம், முத்து முத்தாய், அடுக்குத் தொடர். அடுத்தது உறுப்பிலக்கணம், பகுபத உறுப்பிலக்கணம். சாய்பான் இது எப்படி பிரிக்கலாம்? சாய் கூட்டல் இப்பு கூட்டல் ஆண். சாய்னா பகுதி, இப்னா சந்தி, இப்னா எதிர்கால இடைநிலை, ஆண்னா படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது விம்முகின்ற, விம்மு கூட்டல் கின்று கூட்டல் அ. விம்முனா பகுதி, கின்றுனா நிகழ்கால இடைநிலை. நிகழ்கால இடைநிலைனா கிறு கின்று ஆனின்று. இதில் கின்றுன்னு வந்திருக்கு, இது நிகழ்கால இடைநிலை. அ பெயரச்ச விகுதி. அடுத்தது வியந்து இதை எப்படி பிரிக்கலாம்? விய கூட்டல் இத் பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் உ. விய என்பது பகுதி, இத் சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, உ வினையச்ச விகுதி. அடுத்தது இருந்தாய், இரு கூட்டல் இத் பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆய். இரு பகுதி, இத் சந்தி, இந்தானது விகாரம், இத் இறந்த கால இடைநிலை, ஆய் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்தது புணர்ச்சி விதி பாருங்கள். செம்பருதி இதை எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் பருதி. அதாவது ஈறுபோதல், இதில் மை விகுதி கெட்டு போச்சு, மீதி அப்படியே இதாகிடுச்சு. செம் கூட்டல் பருதி செம்பருதி. அடுத்தது வானமெல்லாம். இப்போ வானம் கூட்டல் எல்லாம், இம்மு ஏவும் மேவோ மாறிடுச்சு. இதுக்கு விதி உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே. இது வானமெல்லாம். அடுத்தது உன்னை அல்லால், உன்னை கூட்டல் அல்லால். இதில் அங்கிறது யாவா மாறிடுச்சு. இ ஈ ஐ வழி எவ்வும், உன்னை கூட்டல் ஈ கூட்டல் அ அல்லால். அப்போ உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே, உன்னை அல்லால். இதில் பார்த்தீங்கன்னா ஈ ஐ வந்துச்சுன்னா யான்னு வரும். அடுத்து செந்தமிழே, செம்மை கூட்டல் தமிழே. ஈறுபோதல், செம் கூட்டல் தமிழே. முன்னின்ற